எல்லா விதமான செயல்பாடுகளுமே அத்தனை பேராலையும் பாராட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். குரு பகவான் கிட்டத்தட்ட இந்த ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31 வரையும் அவர் அங்கே டிராவல் பண்ணுற காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்துல பெரிய லாபம் வரும். இந்த வருடம் வேலை சம்பந்தப்பட்ட நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஒரே வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ரமோஷன்ஸ் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள். ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வக்ரத்தோட இருந்து அதுக்கடுத்து 3ஆம் இடம் 4ஆம் இடம்னு செல்றதுனால அந்த குரு பகவானின் மாற்றங்கள் உங்களுக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எந்த கவலைகளையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருடங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க கடந்த 2024லையும் சரி 25லையும் சரி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கவே இல்லை. ஏதோ ஒரு பேருக்குன்னு ஓடிச்சு வாழ்க்கை. அதுவும் 25 பிறந்தது ஓரளவுக்கு பரவாயில்ல. 24 வச்சு செஞ்சுது. 24 பிறந்ததுலேருந்து வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டிங்க. இப்போ 25 ஓரளவுக்கு நானும் இந்த பூமியில் இருக்கேன், நானும் இந்த வீட்டில் இருக்கேன், நானும் இந்த கம்பெனியில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் உபயோகப்படுத்த முடிஞ்சிச்சு தவிர மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் ஓகோன்னு இருக்கேன்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கடந்த காலங்களில் கொடுக்கல. சரி, ஓகே, கடந்த காலங்களில் கொடுக்கல அப்படிங்கிறலாம் ஓகே தான். அப்போ இந்த எதிர்காலமான இந்த 2026 எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும், நாங்கள் நினைக்கிற விஷயங்களில் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த 2026 நம்முடைய ரிஷபராசிக்காரர்களுக்காகவே பிறக்கப்பட்ட ஒரு வருடமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதத்திலிருந்து, அதாவது மாதம் மட்டும் விட்டுருங்க, ஜனவரி மாதம் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக அப்படியே ரைட்டு ஓகே நம்ம லைஃப் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு வச்சுக்கோங்க. பிப்ரவரி அண்டு மார்ச்லேருந்து நீங்கள் என்ன நினைக்கிங்களோ உங்களால் செயல்படுத்த முடியும். சும்மா அப்படியே மனசு அலைபாயிறதெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் நினச்ச விஷயத்தை முடிப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாருமே எல்லா விதமான செயல்பாடுகளுமே அத்தனை பேராலையும் பாராட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அதேபோல் பொருளாதார விஷயங்களில் எவ்வளோ பெரிய தடைகள் எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது. என்னடா பண்ண ஏதடா பண்ணன்னு நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க, நிறைய அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்க. அந்த அழுத்தம் உங்களை விட்டு கடந்து வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதேபோல் நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். எங்கெங்கேயோ வரன் பார்த்து தேடி கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப எப்படா அமையும் எங்கே அமையும் சொல்லி தேடிக்கிட்டே இருக்கீங்களா? இனிமேல் தேடவே தேவையில்லை. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வருத்தமே படாதீங்க. உங்களை தேடி உங்களுடைய வாழ்க்கை துணை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. யார் மூலமாக பயோடேட்டா வரும், உங்களுக்கு ஏற்ற பயோடேட்டா இதுதான் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்துக்கு மேலே கிரகங்கள் அதனுடைய கடமையை செய்யும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை அமைச்சு கொடுப்பாங்க. அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி நேர்களில் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணே தெரியல, என்னுடைய லைஃப்பில் இப்போ திருமணம் முடித்த பிறகு நான் நிறைய கஷ்டத்தை சந்திக்கிறேன், நிறைய அழுத்தத்தை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிற அன்பு நேர்கள், அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவு கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அந்த முடிவே தீர்வாகும். அதாவது சில ரிஷபராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படா இந்த நம்மளுடைய வாழ்க்கை துணை பிரச்சனையிலேருந்து வெளியே வருவோம், நமக்கான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி காத்திருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷரை நீங்கள் சந்திச்சிட்டிங்க. ஒற்றுமையாக உண்மையாக பாசமாக இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் பல அழுத்தத்தை தான் சந்திச்சுக்கிருந்தீங்க. ஸோ அந்த அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக நினச்சிங்கன்னா ஒற்றுமையாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை வேண்டாம் புதிய லைஃப் தான் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருந்தால் உறுதியாக
இந்த வாழ்க்கை ஒரு தீர்வை கொடுத்து உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பதற்கான பாக்கியம் மார்ச் மாதத்துலேருந்து கிரகங்கள் ஏற்படுத்தும். இது ஷார்ட்டாக சொல்லணும்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜும், செகண்ட் மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணத்துக்கான வாய்ப்பும் அமைவதற்கான ஒரு வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையும் உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மிதுன ராசியில் இருப்பார். அவர் 2ஆம் தேதிக்கு மேலே அக்டோபர் 31ஆம் தேதி வரையும் எங்கே இருப்பார்? உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான கடக ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட இந்த ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரையும் அவர் அங்கே ட்ராவல் பண்ணுற காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய லாபம் வரும், நல்ல ஒரு முன்னேற்றம். அப்படியே கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பணம் வரும். ஏன்னா லாபஸ்தான அதிபதியும் அவர் தான். ஓகே, அவர் நல்ல பணத்தை கொடுப்பாரு, நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொடுப்பாரு. நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் உங்கள் தொழிலில் புதிய ஒரு யுக்தியை கொடுப்பாரு, ஒரு வெற்றியை கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. அப்போ ஓகே சூப்பர்ரா, நான் நல்லா இருக்கேன், நான் ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு குருவுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், குரு 8க்குரியவனாகவும் வரனால அவர் கடகத்தில் உச்சம் பெறுகிறாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இந்த ஜூன் 2லேருந்து நீங்கள் அக்டோபர் 31 வரையும் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. பணம் வருதா அதை சேமிப்புக்கு எடுத்து வச்சிடணும். பணம் வருதா ஏதாவது இடம் வாங்கி போட்டுடணும். உங்கள் லைஃபுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்குரிய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிறணும். அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 2026 பொருளாதாரத்தில் ஏற்றம், மன மகிழ்ச்சிகள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நினச்ச விஷயத்தை முடித்தேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்துவீங்க. அதே இது நம்ம சொல்கிறத கவனிக்காமல் மீண்டும் மீண்டும் எப்போயுமே நீங்கள் செய்கிற தப்புன்னு ஒன்று இருக்கும். நான் வந்து எனக்காக வாழ மாட்டேன், நான் என் கூட இருக்கிற நண்பருக்காண்டி தான் செய்வேன், என் நண்பனுக்கு ஒன்று நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் நண்பருக்கு பிரச்சனை நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நிறைய லாக் ஆகிடும். ஓகேவா? ஸோ கவனமாக இருந்தால் 2026 உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும், நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி மாணவ செல்வங்கள் சூப்பராக படிக்க போகிறீங்க. அதே போல் ரிஷபராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கல்யாணம் முடித்து 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணே தெரியலைப்பா, பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு தீர்வு குரு பகவானுடைய ஆதரவோடு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. நம்மளுடைய ரிஷபராசி மாணவ செல்வங்களும் நல்லா படிக்க போகிறீங்க. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் உறுதியாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாராகி அம்மன் வழிபாடை நீங்கள் பண்ண 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 உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 ரிஷபராசி அன்பர்களுக்காகவே உருவாக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வருடத்தின் பொது பலன்களே. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்,
அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரிஷப ராசி அன்பர்கள் 2026ல நிறைய எதிர்பார்ப்புகளோட இருப்பாங்க. நிறைய ரிஷபராசி அன்பர்களின் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கைகள், ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படின்றது அதிகமடியா இருக்கும். வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா அந்த வேலையில பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இருக்காது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே அந்த அலுவலக வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுப்போடையும் ரொம்ப சின்சியாரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு நளினம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வேலையை யார் செஞ்சா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு அவர்களினுடைய வேலை பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இந்த ரிஷப ராசி என்பர்கள் பெறுவாங்க. ஆனாலும் அந்த வேலை அலுவலகத்துல இவர்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த அங்கீகாரம் அப்படின்றது இருக்காது. இவர்களுக்கு அப்புறம் வந்தவர்கள்லாம் அதற்குண்டான அங்கீகாரம், அவங்க வேலையே செய்யாம சில நல்ல பெயர்களை எடுக்கிறது, இதெல்லாமே இவர்களுக்கு கடந்த வருடத்துல நடந்திருக்கும். இவர்களும் ரொம்ப பொறுமையாக நமக்கும் நேரம் மாறும் அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்புகளை நோக்கி அந்த வேலையை கூட விடாம தக்க வச்சுக்கிட்டு நம்மளுக்கு உண்டான நல்ல நேரம் வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த 2026ல அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த காலகட்டம் நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறாரு. முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஜூலை வரைக்கும் அவர் இயல்பு நிலையில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வக்ரம் பெறுகிறார். அந்த வக்ரம் பெறதுனாலையும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வருடம் வேலை சம்பந்தப்பட்ட நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஒரே வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ரமோஷன்ஸ் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள், அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேலும் ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேவையான ஒரு பொசிஷனும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள் எல்லாருக்குமே அடிபணிஞ்சு உயர் அதிகாரிகளின் ஒரு நல்ல மதிப்பை பெறணும் அப்படின்றதுக்காக ஒரு நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. அப்படி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இவர்கள் மாறியும் அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லைன்ற போது அதுல கடந்த காலத்துல ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த வருடத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மேலும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக, உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரமோஷன், உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த துறைகளை நிரந்தரமாக்குவதற்கு. ஏன்னா கடந்த வருடத்துல நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு 3 டிபார்ட்மெண்ட் மாறி இருப்பீங்க. அது எதற்காக போட்டாங்க, என்னத்துக்காக போட்டாங்க அப்படின்றது கூட இவர்களுக்கு தெரியாது. எதனால நம்ம டிபார்ட்மெண்ட் மாறணும், நம்ம செய்யற வேலை எல்லாமே நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நெருடலோடு வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, உங்களுடைய அலுவலக சூழ்நிலை, உங்களுடைய வேலை சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த 2026 இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு முழுமையான சந்தோஷமான ஒரு வேலையை கொடுக்க போகுது. அடுத்து இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண உறவுல நிறைய ஒரு கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்துதான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஏமாற்றம், ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அவமானங்கள். ஏன்னா உங்களுடைய குடும்பத்தை காப்பாத்தணும்னு நீங்க ஒரு தலையிட்டு அந்த தலையிட்டதுனால சில பிரச்சனைகளை அனுபவித்து பல வேதனைகளையும் அனுபவித்து இந்த ரிஷபராசி என்பர்கள் 2025 கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு மேலாக இந்த மாதிரியான குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க. மெயினா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்ததுக்கு காரணமே உங்களுடைய வருமானத்துல ஒரு நிரந்தர தன்மை இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த கடன் பிரச்சனை, இந்த இரண்டுமே சேர்ந்து உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 2026
2026ல தேவையான அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வக்ரத்தோட இருந்து அதுக்கடுத்து 3ஆம் இடம் 4ஆம் இடம்னு செல்றதுனால அந்த குரு பகவானின் மாற்றங்கள் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையையும், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளின் வளர்ச்சி அப்படின்றது ஒரு ஆணித்தரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கல, ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையல, அவங்க படிச்சும் ஒரு வேலையில இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பையும் குடும்பத்துல இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகளை நீக்குவதற்கும் உண்டான ஒரு நேரத்தை கொடுக்க போகுது இந்த 2026 இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி. அந்த லாபஸ்தானாதிபதி உங்களுடைய 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் இப்படி அடுத்தடுத்து சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு 4 மாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையினுடைய வருமானம் அதிகரிக்கும். சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வரும். அதாவது சுய தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக இந்த காலகட்டத்துல தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். அது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்டா இருந்து பெரிய அளவுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் பெற போறாங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க கடந்த வருடம் வேலையின் நிலவரம் சரியில்லாமல் இருந்திருக்கும், பெரிய அளவுக்கு வேலையில பாதிப்புகள் வந்திருக்கும். அது எல்லாமே இந்த வருடம் தீரக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு கடந்த ஒரு 2 வருடங்களாக வெளிநாட்டுல அந்த வேலையில அங்கீகாரம் இல்லாம இருக்கிறீங்க, ஒரு பெரிய அளவுக்கு அங்க ஒரு டெவலப்மெண்ட் இல்ல, இருக்கிறத அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் 2026ல இருந்து அந்த வெளிநாட்டு வேலையில ஒரு நல்ல அங்கீகாரம், நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம், இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதியில தான் ஒரு வேலை மாற்றம் இருக்கு. அதாவது 2026 டிசம்பர் மாதத்துலதான் ஒரு வேலை மாற்றம் இருக்கு. அதாவது உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க மாற்றம் செஞ்சுக்கலாம், இல்ல உங்களுடைய தசாபுத்தி அந்த இடத்துல மாறுது அப்படின்னா, ஏன்னா ராகு கேது டிரான்சிட் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு வேலை இடமாற்றம் அப்படின்றது இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் கடந்த காலத்துல என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு விவாகரத்து வழக்குகள் ஆயிருந்திருக்கும். அதுவும் கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதத்துல இருந்து 1.5 வருடங்களுக்குள்ளாக இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியட்ல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அதுல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள், அந்த இடத்துல சடார்னு ஒரு விவாகரத்து வாங்கிட்டு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரியாக விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில ஏமாற்றங்கள் கடந்த காலத்துல இருந்திருக்கும். இவர்களுக்கு இந்த 2026ல மறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பும், அடுத்து பாத்தீங்கன்னா மறு திருமணம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை ரீதியான முன்னேற்றங்களும், நீங்க சுயமாக சில தொழில்களை அமைக்கிறதுக்கும் உண்டான ஒரு நேரத்தை தான் இந்த விவாகரத்து ஆன சில ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. நிறைய ரிஷபராசி என்பர்கள் விவாகரத்துக்காக நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம், அது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான் வருகிறாரு, 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்திற்கு அந்த கேது பகவான், குருவும் அங்க உச்ச நிலையில இருக்கிறதுனால அந்த விவாகரத்து வழக்குகள்ல சில இழுபறியான சூழ்நிலைகளும், அடுத்து பாத்தீங்கன்னா அதனால நிறைய பொருள் விரயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதுசா யாராவது முயற்சி பண்றவங்க இந்த வருடம் பண்ணக்கூடாது, பண்ணுனீங்க அப்படின்னா நிறைய பொருள் இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த வருடம் இந்த 2026ல இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட நிறைய வரன்கள் அமையறதுக்குண்டான ஒரு நேரம்.
உங்களுடைய குடும்பஸ்தானம் இந்த வருடத்துல நல்ல பலம் பெறறதுனால அந்த திருமண வரன்கள் நல்லா அமைஞ்சு உடனே கல்யாணம் ஆகுறதுக்கு உண்டான எப்ப வரன்கள் நல்லா பிக்ஸ் ஆகுதோ பிக்ஸ் ஆன ஒரு 3 மாதத்திலயோ 2 மாதத்திலயோ திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு கடந்த காலத்துல இருந்த தேக்க நிலைகள், அதாவது என்னதான் நீங்க படிக்கணும் முயற்சி பண்ணாலும் அதுல ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நிறைந்தோ இல்ல உங்களுக்கு படிக்கணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு மனமாற்றங்கள் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு அந்த கல்வி சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது. அடுத்து காதல் ரீதியான சில விஷயங்கள்ல இந்த வருடம் பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வராரு, அடுத்து கேது பகவானும் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்திற்கு போறதுனால இந்த மாதிரியான காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில இழப்புகள், தேவையில்லாத பிரிவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இந்த திருமணங்கள், அதாவது காதல் விஷயங்கள் திருமணங்களாக மாற்றம் பெறுமா அப்படின்னா ஒரு 10% மட்டும்தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணங்களாக மாற்றம் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி அமைப்புகள் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதற்குண்டான சில மாற்றங்களை நீங்க செய்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல இந்த 2026 ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க, அதாவது என்னுடைய திசா புத்தி எப்படி இருக்கு, என்னுடைய ராசிக்கு எந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் லட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு 2026 ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 எப்படிமா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, ஜானேர்னா முளம் சறுக்குதுமா, எவ்வளவுதாமா நாங்களும் போராடுறது வாழ்க்கையில அப்படின்னு கேட்கக்கூடிய ரிஷபத்திற்கு, ஏன்னா நிறைய வந்து எஃபர்ட் போட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து டே டு டே லைஃப்ல வந்து ஒவ்வொரு நொடியும் எங்களுடைய முன்னேற்றத்தை பற்றிதான் எங்களுடைய சிந்தனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு நிறைய வந்து உறவுகள் சார்ந்த பிரச்சனையும் பொருளாதார நெருக்கடியும் அதே போல ஒரு ஆரோக்கிய குறைபாடுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறோமா. நிறைய வந்து எதிர்பார்க்காத விரயங்களையும் திடீர்னு வந்து எங்களுக்கு வந்து பலவித இன்னல்களும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். உறவுகள் சார்ந்த பிரச்சனை, இன்னும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள இன்னும் வந்து ஒரு குடும்பமே அமைய மாட்டுது, எங்களுக்கு ஏத்த ஒரு பொண்ணோ பையனையும் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு இந்த வருடம் வந்து உங்களுக்கான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாய்ப்புகள் தேடி வரும் வசந்தமான காலம், அடிச்சது ஜாக்பாட்னு சொல்லலாம். தொட்டை துலங்கும் வெற்றி உங்கள் பக்கம்னு அந்த அளவுக்கு வந்து 26 வந்து ரிஷபத்திற்கான வருடம். 2லிருந்து குரு நிறைய வந்து ஒரு கான்டாக்ட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு செல்வாக்குகளை கொடுத்து நிறைய வந்து ஒரு முயற்சி வந்து ஊக்கத்தோடு செயல்படுத்தினாலும் நிறைய வந்து எஃபர்ட் போட்டாலுமே இதுவரைக்கும் எந்த ஒரு பலனையும் காணாதவர்களுக்கு இப்ப உங்களுக்கு ஜூன்ல இருந்தே உங்களுடைய குற்றம் குறைகள்லாம் ஆராய்ந்து நீங்க இன்னும் வந்து உங்களை வந்து டெவலப் பண்ணிக்குவீங்க. அப்படி வரக்கூடிய ஒரு ரிஷபத்திற்கு ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வேகம் எடுக்கும். உங்களுடைய நல்ல முயற்சிகள், உங்களுடைய துவக்கம் எதையும் வந்து இது வரைக்கும் அங்கங்க வந்து பிளாக் ஆனது இல்லையா, அந்த தடைகள் நீங்கி உங்களுக்குன்னு வந்து உதவி பண்றதுக்கு மனதளவுல பொருளளவுல அறிவளவுல இது வரைக்கும் செஞ்ச தப்பு என்னதுன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை இதனாலதான் வந்ததுன்னு சொல்லி உங்க திறம்பட வழி நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வந்து ஒரு பேராற்றல் உங்களை வழி நடத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல புது கான்டாக்ட்ஸ், நல்ல வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள்லாம் வந்து உங்களுக்கு உதவி பண்றது. ஒரு ட்ரெயின் பயணமே போவீங்க, அதுல ஒரு நபரை பார்ப்பீங்க, அவர் சொல்லுவாரு நான் ஒரு ஐடியா சொல்றேங்க, இல்ல இவரை போய் பாருங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றம் வந்துடும்னா உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காணக்கூடிய அற்புதமான வருடம் சொல்லலாம். தொழில் முன்னேற்றம் ரொம்ப அருமையா இருக்கும். பிசினஸ், உத்தியோகம், கெரியரு இது வரைக்கும் பிரச்சனை, நான் மாறணும் அப்படின்றவங்களுக்கும் தாராளமா மாறலாம். ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடியது ரிஷபம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது, எங்களுக்கு ரொம்ப மனக்கசப்பு, நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க எவ்வளவு சொன்னாலும் வந்து நான் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் ரசாபுத்தி சிறப்பாக இருக்கிற பட்சத்துல பேசி எழுந்து கொள்வது, அப்ப இல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து பிரிந்து
வேறொரு வாழ்க்கைக்கு போவது, காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விருப்பப்பட்ட திருமணங்கள் அமைவது, இதெல்லாமே அருமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்திற்கு இப்ப நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கும். அந்த வயதுல இருந்தா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதும், ஒரு 35-40 வயதை கடந்தவர்கள் கூட இந்த காலகட்டம் நல்ல திருமண வாழ்க்கை அமைவது. லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைச்சதுன்னுவாங்களா, அதே போல இனம் மதம் மொழி தாண்டி விரும்புறீங்கன்னா அந்த திருமணம் விருப்பப்பட்ட திருமணமாக பெற்றோர் சம்மதம், அதான் ஏழனுடைய பெருங்கருணைன்னு சொல்லலாம். அவங்களுடைய சம்மதம் கிடைத்து நீங்க திருமணம் பண்ணிக்கொள்வது ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்திற்கு இந்த வருடம் முழுவதுமே எந்த கிரகமும் எனக்கு அப்படி உட்காந்துச்சு இப்படி உட்காந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள எல்லாமே அம்சமா அவங்கவுங்க இருக்க வேண்டிய இடத்துல அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் வெற்றியின் பாதையில் ரெட் கார்பெட் போது வீரநடை போடுது அப்படின்னு இந்த வருடம் நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் கணேசாய நமக. இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்திலேயே உச்சரிக்கக்கூடிய ரிஷபம் மிக பெரிய ஒரு வாழ்க்கையில் செல்வ வளமையை காண அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் நீங்க வழிபடக்கூடிய அம்பாள் ஸ்ரீவல்லிபுத்தூர் பத்ரகாளி அம்மனை வெள்ளிக்கிழமை, அதே போல நீங்க வியாழன், ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றங்களையும் காணலாம். செல்ல முடியாதவர்கள் அந்த படத்தை டவுன்லோடு பண்ணியும் நீங்க வழிபடுவது அருமையான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரும். இதுவரைக்கும் இருந்த அந்த கடன் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய குறைபாடு நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல மருத்துவம் எல்லாம் கிடைப்பதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். இப்ப தசாபதிலாம் சிறப்பா இல்ல, ஒரு கேது ராகு இதெல்லாம் நம்மளுக்கு நடத்துதுன்னா ஒரு ENT சம்பந்தமான பிரச்சனை, வண்டி வாகனங்களை செல்றது, நீண்ட தூர பயணங்கள், தல யாத்திரைகள், இதெல்லாம் கூடுதல் விழிப்புணர்வு இருப்பது. நம்மளுடைய சாப்பாடு உணவு இதெல்லாம், அதே போல நம்ம டெலிவரி பண்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு Facebook ட்விட்டர் இதுல எல்லாம் கொஞ்சம் டெலிவரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. எப்போ வெளியில போகும்போது மாஸ்க், நான் சொன்ன மாதிரி ஒரு ஹைஜீனிக்கா சாப்பிடுற விஷயங்கள, உணவு தண்ணீர்ல ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்வது ரிஷபத்திற்கு ரொம்ப கூடுதல். பெண்களுக்கு சொல்லவே வேணாம், இந்த காலகட்டம் அருமையானது. நீங்க ஒரு ஆதரவு, உங்களுக்கு குடும்ப சப்போர்ட், பிள்ளைங்க சப்போர்ட், உறவுகள் சப்போர்ட் இதெல்லாம் கிடைச்சி மிகப்பெரிய லைம் லைட்ல நீங்க ஆளாகக்கூடியது. ஏன்னா பெண்களுக்கான மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய வருடமாக இருக்குது. உங்களை பத்தி இது வரைக்கும் வெளில தெரியலன்னா உங்க திறமை இப்பொழுது வெளியில் தெரியும். அதே போல மீடியாக்களை பிரபலமாக பேசப்படுவீங்க. ஒரு சின்ன இதுவா இருந்தது, உங்களுடைய வளர்ச்சி எங்கேயோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலகட்டங்களெல்லாம் ஏதாவது எள்ளி நகையாடுனாங்க, இப்ப அப்பா அவங்கள நம்ம என்ன நினைச்சப்பா அவங்க மிகப்பெரிய ஆளா இருக்காங்கன்னு சொல்லி பெருமை பேசக்கூடிய அளவுக்கு உங்கள் புகழை ஊரே பேசும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்திற்கு எத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம், இந்த மீடியால இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, ஒரு IT ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, செலிபிரிட்டிஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருதுல இருந்து, பெண்களாக இருந்தால் வீட்லயும் வெளியிலயும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. புகழ் மனையில் நடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். புகழ் மட்டும் இல்ல, ஒரு சிலருக்கு புகழ் மட்டும் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்காது. இப்ப பொருளாதாரத்தோடு கூடிய புகழ் மலையில் ரிஷபம் நனையும் அப்படின்னு சொன்னோம். ரிஷப ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் உங்களுக்கான வருடம். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்குரியதாக்கிக் கொள்ளுங்கள். இந்த ராசிக்கான பலனை நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம், இல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கணும், ஒரு தொழில் முன்னேற்றம் எப்ப கிடைக்கும், ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கணும், வீடு வண்டி வாகன யோகம் எனக்கு எப்ப அமையும் அப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கும். அதற்கான சந்தேகங்கள் தீர்த்து கொள்வதற்கு கீழ்காண என்னை தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பதிவுகள்ல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டையும், மந்திர உச்சாரணங்களையும், அந்த இறை வழிபாட்டையும் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடா காணலாம். நம்பிக்கை மட்டும்தான் வேணும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது ஒவ்வொரு பிரார்த்தனையும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். கூடவே தான தர்மமும் கண்டிப்பாக செய்யணும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.